அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வருவதை தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன். அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வருவதை தவிர்க்கும் மாதம். இந்த தலைப்பு அறிவுறுத்தல் என்று புரிஞ்சிருக்கலாம். அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வந்துடும், பிரச்சனை வந்துடும், அதுலேருந்து மீண்டு வர முடியாதபடி அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஆக ஆப்பு வருவது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சிக்கலாம். அதீத தன்னம்பிக்கை பிரச்சனையை தான் உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன் அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி என்ற ராசி அதிபதியான அதே செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். பகை, விரோதம், நோய், கடன் அந்த நெகட்டிவ் ஸ்தானத்துக்கும் வேலை பார்க்குறார். காரிய வெற்றியை கொடுப்பார், அது பாசிட்டிவ். இருந்தாலும் போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இதோட தான் ஈஸியாக கொடுக்க மாட்டார். அவரு இப்போ 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் உச்சமாக இருக்கிறது, சும்மாவே நீங்கள் அதிரடி காட்டுவீங்க, வேகம் கோபம் கொண்ட ஆளுங்க. செவ்வாய்ங்கிறதாலே மோடு முட்டி என்ன மேஷத்தில் மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் போல அப்படியே உங்களை வெளிப்படுத்தாட்டியும் உள்ளுக்குள்ள மனதால் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் தான் அப்பா டக்கர், நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். யாரையும் எதற்கும் மதிக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஏன் வழி தனி வழின்னு இந்த ரஜினி சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எந்திரிச்சு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய ஆளுங்க. இப்போ 3ஆம் இடத்துல போய் அவர் உச்சமாகிறது. உங்களுடைய முயற்சிகளில் கவனம் தேவை. ஓவர் கான்ஃபிடென்ட்ல எதையாவது செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்க கூடாது. கூட யார் இருக்கா? 7, 8 கூடையவன், 11, 12 கூடைய இந்த சுக்கிரன் புதனும் இருக்கிறார். யாரு கூட சேர்ந்திருக்கார்? காரியத்திற்கு வெற்றிக்கு உரிய இந்த சூரியனோடு. சூரியன் அண்டு செவ்வாய் 2 பேரும் அங்க. பாவிகள் 3ஆம் இடத்துல இருந்தா நல்லது. 3, 6, 11 இருந்தா சிறப்பு. 2 பாவிகள், இயற்கை பாவிகள் இருக்கிறார்கள். அதிரடியா நீங்க வேலை செஞ்சு ஏதாவது சக்சஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. கூடவே யார் இருக்கா? 7, 8 கூடையவன், 11, 12 கூடையவன். மற்றவங்க சூழல்கிட்ட முறிவு பிரிவு வராதபடி, சிக்கல்கள் வராதபடி இருந்தாதான் லாபம் கிடைக்கும். இல்லை வந்தது போச்சின்னு ஆயிடும். கிடைக்க வேண்டியதை நான் கெடுத்துக்கிட்டேன்னு ஆயிடும். அதனாலதான் அந்த அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வரும்னு இருக்கேன். வருவதை தவிர்க்கும் மாதம். அது ரெடியாக இருக்கணும். எந்த அளவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸ்மூத்தாக இருக்கணும். எல்லோருக்கிட்டையும் சுமூகமாக. ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல 5 கோள்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் as well as சந்திரன், பாதகாதிபதியான சந்திரன் இருக்கார். ஓவர் கான்ஃபிடென்ட்னு பக்கவா ரொம்ப திமிரு வரும். என்னால் எல்லாம் முடியும், பெருசா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி, பெரிய அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். கவனமாக இருங்க. ஏன்னா விவரம் தெரியாது, விஷயம் தெரியாமல் ஆழம் தெரியாமல் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு முழு சுபரான யோகத்தை, அதிர்ஷ்டத்தை, தனத்தை, பெயரை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அஷ்டம குருவாக இருக்கிறார். அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கிறார். அதனால புத்தி சரியாக வேலை செய்யார். வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பல வீடியோஸ்ல. உங்களுக்கு 5 புத்திக்குரியவன் வக்ரம் பெறப்ப புத்தி பேதலிக்கும். அதனாலதான் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அதனால வரவழைச்சிக்குவீங்க. மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் 5ஆம் இடத்துலயும் அந்த சனி பகவான் உங்கள் லக்னாதிபதிக்கு அப்படியே ஆப்போசிட்டான அந்த கேரக்டர் அந்த பர்சனாலிட்டி உள்ளவர். நீங்க அப்படி ஒரு வெப்பக்கோள் செவ்வாய், அது அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள். அது 5ல் போய் சனி பகவான் இருக்கிறப்ப மந்தம், டல்லு, லேட் பிக்கப்னு கொடுப்பாரு. சட்டுன்னு புரியாது.
பொதுவிலேயே மோடு முட்டிகள், டென்ஷன் பார்ட்டிகள் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க. இப்போ 5ல் வேற சனி பகவான் இருக்கிறதால செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாததை வெடுக்குன்னு ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுருவீங்க. அப்படி மாறாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஜர் கோள்கள்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சனி பகவான் நல்லா இல்லை. ராகு கேது சோதனைகளை கொடுத்து தான் சாதனைகளை வரவழைக்கிற மாதிரி பண்ணுவார், சும்மா கிடைக்காது. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். உறவு கெடாதபடி, உறவு அதாவது அந்த முறிவு வராதபடி, உறவு கெட்டுறாதபடி, அப்பதான் லாபம் கிடைக்கும். இல்லாட்டி தேவையற்ற அதுக்கு ஒரு தீர்வே இல்லாதபடி நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எப்படா சரி பண்றது, இது சரி பண்ணவே முடியாத பிரச்சனையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வரும். உங்க கண்ட்ரோல் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். ஏன்னா 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை முயற்சி பண்ணும், அப்போ பலிதமாகும். ஏன்னா 10ல் வேற இந்த கேது இருக்கிறப்ப அப்படி ஒரு செயல்பாடுகளில் அப்படி ஒரு ஞானமாக வெளிப்படுத்துவீங்க. என்னமோ உள்ள தோணுது செஞ்சேன், உள்ள தோணுச்சு பேசினேன் அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியமா பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி இது மாதிரி உனக்கு ஐடியா வந்துச்சு, எப்படி செஞ்சேன்னு கேட்குற மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கலன்னாக்க என்ன செய்கிறோன்னு தெரியாம பொதுவிலேயே நீங்க கொஞ்சம் வெடுக்கு பார்ட்டி தான். அதாவது தேல்னாலே கொட்டுறது தானே, வெடுக்குன்னு கொட்டி விட்டுரும். அது சேஃப்டியா ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு ஏதாவது துளி ஆபத்துன்னு அது நினைச்சிச்சின்னாக போட்டுரும். அதே மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சு அதனால் பின்விளைவுகள், பிரச்சனைகள் அதுலேருந்து மீண்டு வர முடியாதபடி உங்களுக்கு சிக்கல்கள் வரும். ஏன்னா 5 கூடையுமே சுமாரா இருக்கான், 9 கூடையுமே சுமாரா இருக்கான்னாக்க அந்த வக்ரம் பெறுறதால திடீர்னு நன்மை நடக்கும். ரொம்ப பயந்தீங்கன்னா அது நல்லபடியா முடிஞ்சிடும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல செஞ்சீங்கன்னா சொதப்பிடும், நினைச்சதுக்கு மாறாக நடக்கும். அண்டு பூர்வ பாக்கியாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்க. 3ஆம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம். 6, 8, 12 பாவகங்கள் முழு மறைவு ஸ்தானம்னா 3ஆம் இடம் பாதி மறைவு ஸ்தானம். அதனால பாதி மெடிடேட் பண்ணுவீங்க. நீங்க தான் சோம்பேறியாச்சே. எதுலேயும் ஒரு ஒழுங்கு, எதுலேயும் ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ், ரெகுலராக ஒரே நேரம் ஒரே இடம், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்தே வராது. இஷ்டத்துக்கு பண்ணுறது, இஷ்டத்துக்கு இது பண்ணுறது, வேலை பலுவால் அல்ல, என்டர்டைன்மெண்ட்டு ரிலாக்ஸாகவே நீங்கள் அப்படி இருக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. உங்கள் புத்தி அப்படி இருக்கும். அதனால தான் நான் ஜென்ரலாக திட்டுவேன். ப்ளஸ் இந்த சந்திரன் உங்கள் ராசியில் தான் நீச்சமாகிறார். மனமற்ற ஆட்கள்னு மற்றவங்க மனத்தை உணர்வுகளை பற்றி கவலையே படாமல் பிஹேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எது சரி நியாயன்படுதோ அதை அப்படியே இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பிஹேவ் பண்ணுவீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஞானி யோகி போல இருக்கும். அது பிரமாதமாக இருக்கும், உச்சத்திற்கு கொண்டு போகும். அதை தான் நான் விருச்சிகத்துக்கெல்லாம் பலன் சொல்கிறப்ப சொல்லுவேன். டோட்டலாக கீழ் நிலையில் ரவுடி ஜெயிலில் இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. அப்படியே மேல் நிலையில் ஒரு கம்பெனியோட பெரிய சிஇஓ, பெரிய ஆள், பெரிய பதவி, அதிகார பதவியில், அரசியலில் பெரிய ஆள், ஊரில் பெரிய மனுஷன் அப்படியும் இருப்பாங்க. இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டுக்கு போகும். அது மெடிடேட் பண்ணிட்டா தான், இந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்த்தா தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக்க முடியும். அதர்வைஸ் சிக்கல். உங்கள் புத்தியை வச்சு தேவையில்லாத கெடுத்துக்குவீங்க. ஏன்னா அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு இருப்பேன். உங்களுக்கு 5க்குரியவன் அந்த குரு பகவானாக வருகிறார். ஓவர் பேச்சு இருக்கும். காரியம் என்ன, ஆமாம் அவன் பேசுவான், வேஸ்டியா, அவன் ஒன்றும் செயல்படுத்த மாட்டான், செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேர் வந்துடும். இப்போ முயற்சிகள் பண்ணுறதுக்கு 5 கோள்கள் வேலை பார்க்குது. இருந்தாலும் ஆப்பும் கூட வருங்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டு பெரியவங்க மூத்தவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு, அதுவும் தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதாவது உங்களோட வயசு கம்மியாக கூட இருக்கலாம், உங்களோட மேல் பதவியில் இருக்காரு, உயர் அதிகாரியாக இருக்காரு, அவர் சொல்கிறத கேட்டுக்கணும். அனுசரித்து போனாதான். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆடினீங்கன்னா, அதனால தான் தலைப்பை அப்படி கொடுத்துருக்கேன். அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வருவதை தடுக்கும் மாதன். ஆப்பு வரும், அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அது சக்ஸஸ் பண்ணுறது உங்கள் கையில் இல்லை, மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா 5, 9க்குரியவர்கள் நல்லா இல்லை.
லக்னாதிபதி ஓவர் உச்சமா இருக்கார். அப்ப நல்லா தானே சார் இருக்கும். லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமா இருக்கிறப்ப பெரட்டிட மாட்டோம், உருட்டிட மாட்டோம்னு. ஆனா அவனே தான் ஆப்பு வைக்கிறவனாகவும் இருக்கான். 6ஆம் இடத்ததிபதியாகும். பகை, விரோதம், பிரச்சனை, சிக்கல்களை கொடுக்குற மாதிரி பகை. அதனால என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த உச்சமா இருக்கிறப்ப அப்படிதான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா, இப்படி நடந்துருச்சா, ஐயோ இதுக்கு என்னடா தீர்வு, எப்படிடா வெளில வர்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு விடை தெரியாதபடி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. 4/2/2026 அன்று அந்த புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் போறது ஒரு வகையில நல்லது. ஓரளவு இந்த விழிப்புணர்வு வரும். அன்று சுக்கிரனும் 6/2/2026 அன்று அவரும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் போறார். இப்போ 7-8 குடைவன் 4ஆம் இடம் போறப்ப மற்றவங்க சூழலோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை வந்துடும். அதுக்கு முன்னாடியே சிக்கல் ஆப்பு வரவழைச்சிக்காதபடி தப்பிச்சுக்கங்க. அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த சூரியன் 10ஆம் இடத்ததிபதி கிட்டத்தட்ட 13/2/2026 வரைக்குமே அவர் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்தே தீரும். கொஞ்சம் கண்ட்ரோலா பெரியவங்களை அனுசரிச்சுக்கிட்டு தந்தை போன்று உள்ளவர்கள் சொல்றதை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதர்வைஸ் மாட்டிக்குவீங்க. 13/2/2026 வரைக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை. ஏன்னா அதீத தன்னம்பிக்கையால் ஆப்பு வந்துடும். ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.